புடலங்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது புடலங்காய் பஜ்ஜி இல்லைன்னா புடலங்காய் ரிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 2 வயசு வரைக்கும் வந்து டேஸ்ட் பட் ரொம்ப வளரல பசங்களுக்கு. அதனால் நம்ம என்ன காய் எப்படி எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 1 இயர் கூட ஆகிறதுனால அப்பப்போ ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, எப்படியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதையே நம்ம ஹெல்த்தியர் வெர்ஷனாக கொடுக்கக்கூடாது, இதே மாதிரி சாப்பிடாத காய்கறி இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த புடலங்காய் ரிங்ஸ் நான் பண்ணுவேன். இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு சின்ன புடலங்காவாக எடுத்துக்கோங்க, அதை நல்லா பீல் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த சதை இருக்கும், அதை இதேமாரி நான் பண்ணுறேன்ல அதேமாரி கத்தியை விட்டோ இல்லை கரண்டி வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, உடனே வந்துடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் 2 சைடுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பண்ணுறப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணும். ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்து நிதானமாக கட் பண்ணணும். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்ததை நல்ல ரொம்ப மெல்லிஸாக பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஹார்டாகிடும். ஸோ இதேமாதிரி மெல்லிஸாக சர்க்கிள் ஷேப்பில் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு, நம்ம நார்மலாக வீட்டில் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரெடிமேட் வாங்கிடாதீங்க, ஃபுல் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இதில் வந்து கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் பொடி. நான் வந்து இவனுக்கு காரம் கம்மியாக தான் கொடுக்குறேன், அதனால் இவ்வளோ போட்டிருக்கேன். பசங்களுக்கு போட்டுட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப மெயினானா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் பஜ்ஜி மாவு பொறுத்த வரைக்கும். நீங்கள் டக்குன்னு நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆகிடும், அப்புறம் ஒட்டவே ஒட்டாது, வெறும் ரா புடலங்காவை பொரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதேமாதிரி பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், பஜ்ஜி பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த புடலங்காய் ரிங்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நல்லா டிப் பண்ணி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடுங்க. ரொம்ப கம்மி ஃப்ளேமில் இருந்தால் ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு கூட அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா செம்மையான டேஸ்டியான புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடும்.